ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் காய்ஸ் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். ஸோ குக்கிங்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். இந்த சேனலுக்கு உங்களை வர வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து மாடியில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இதை வருங்க எங்கே ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நானும் ரொம்ப நேரம் வீடியோவே போடல. ஸோ அதனால் வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்க. ஸோ இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அங்கே கேமரா வச்சுட்டு டக்கு டக்குன்னு போகலாம் சொல்லிட்டு வாங்க போய் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ கிச்சனுக்குள்ளே போகணும். கிச்சனுக்குள்ளே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து கரெக்டாக வந்து கீழே போடுவேன். இந்த பாய் இந்த எல்லார் வீட்லையும் இருக்கும் இது. ஓகே, என் ஃபேஸ் உங்கவே தெரியும். கீழே போயிட்டு கிச்சனில் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே காய்ஸ், கேமரா வந்து என்னால் சுத்த முடியல. எங்கள் வீட்டில் எந்த இடமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு தெரியும். ஸோ இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அசிங்கமாக இருக்கும். அதேமாரி வந்து எங்கள் மம்மி வந்து துணி தைக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு நினச்சிருந்தேன். சாரி காய்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஷ்னால் நான் ஒரு தோசை வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தோசை தான் வேணும். முக்கியமாக தோசைனா மாவு தேவைப்படும். மாவு வேணும்ல. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து மாவு வச்சுருக்கேன். ஒரு சின்ன வந்து கரண்டி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்தமாரி கரண்டி எடுத்துக்கணும். ஸோ இந்தமாரி கரண்டி எடுத்தாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் பார்த்தீங்களா எப்படி வச்சுச்சுன்னா, அதான் தூரமாக நின்றுக்கணும்னு தெரியுது. ஃபஸ்ட்டு ஆயில் எல்லாருக்கும் தோசை எப்படி ஊற்றுறீங்களா இந்தமாரி ஊற்றுவாங்க. என்ன இல்லை முக்கியமாக என்ன டிஷ் தேவைப்படும்னு சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த எறா இருக்குல்ல, எறா குழம்பு தொட்டு எது இருந்தாலும் நமக்கு வேணும். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அது ஓரமாக வச்சிடலாம், இடம் இல்லை. ஸோ இது பாருங்க. ஸோ வந்து கொஞ்சம் சவுண்ட் இருக்குது, சாரி, நான் மனுஷங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து எறா இது பாருங்க, இந்தமாரி கரெக்டாகிடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஸோ நான் சொல்கிறதுக்கு எப்படினாலே எல்லார் வீட்டிலும் ஆனியன் போடுவாங்கன்னு கிடையாது. நீங்கள் போட்டாலும் போட்டுக்கோங்க. ஓகே, கரெக்டாகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து வாட்டர் எடுத்து லைட்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு பாதியான தோசை குட்டி குட்டியெல்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் போடணும். மாவு கட்டியானா ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஸோ 5 மினிட்ஸ் வெளியே வச்சுருங்க. ஓகேங்களா? எனக்கு அவ்வளோவா தோசை ஊற்ற வராது. ஆனால் தோசை வந்து சாப்பிடுது, ஊற்ற தெரியாது. ஸோ ஏதோ இருக்கும் நல்லா தோசை ஊற்றுவோம் வயசு செஞ்சு தோசை ஊற்றுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லிடுறேன். ஊற்றிட்டோம் தண்ணி உடனே ஆயில் இருக்குல்ல, ஸோ ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. தெரிதல்லான்னு எனக்கு தெரியலையே. ஸோ ஈஸி தான் கைஸ். உங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ் வேணும். ஸோ எறா வேணும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆயில் வந்து லைட்டாக ஊற்றிக்கணும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஃபாஸ்ட்டில் இருக்கணும். நிறைய ஆயில் ஊற்றாதீங்க. நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மாவு பட்டிச்சதில் இட்ஸ் ஓகே ஊற்றிக்கலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ வந்து நம்ம எறா குழம்பு வந்து
குழம்பு இங்கே இருக்குது பிறகு வச்சுக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். சரி டைம் வேற இல்லை, ஸ்லோவாக இருக்கும். போட்டுட்டு உடனேவே இந்த மாதிரி நான் வந்து சாப்பாட்டில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். எங்கள் மம்மி வந்து சாப்பிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து வறுவலை வச்சுருக்காங்க. திருப்பி வந்து இது செய்வாங்க எங்கள் மம்மி. ஸோ அதனால் இதில் ஃபஸ்ட்டு வந்து குழம்பு ஊற்றிக்கலாம். என்ன குழம்புன்னு தெரியல. ஸோ நம்மளோட குழம்பு நம்ம ஊற்றிக்கோங்க. நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா இருக்காது நம்மளால சொல்ல முடியாது. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு கரண்ட்டெல்லாம் இருக்காதா? கேண்டல் வாங்கி வச்சுக்கோ. பால் கடைங்கெல்லாம் இருக்காதான். எங்கள் பாட்டி கரண்ட் இருக்காது. புயல் உருவாக்கிட்டா. நாளைக்கு நாளைக்கு மழை. 2 நாள் ஸ்கூல் இல்லையா பசங்களுக்கு? ஸ்கூல் இல்லை ஹாப்பி எல்லா